மனசும் சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன, நிச்சயம் தானே? ஏன் அம்சமான குழுவாடிய நிச்சயம் பண்ணாம வேற யார பண்ண போறேன்? எனக்கு தலைமை வச்சுக்க மதுரை ஏறினோம். அதுக்கு நம்ம மதுரைக்கு தானே போனோம். அவங்களுக்கு ஒரு பலத்த கைச்சல் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு போட்டுட்டு அந்த நாட்களை எல்லாமே நிரப்பிட்டீங்க. ரொம்ப நன்றி. சரி, இன்றைய நிகழ்ச்சியான கலைப்பயணத்தை, அதாவது கவிமாறனுடைய கலைப்பயணத்தை பார்ப்பதற்கு முன்பதாக உங்களுக்காக ஒரு அழகான காணொளி இருக்கு. அண்மையில் 10,000 பேர் திரண்ட ஹரியரன் ஷோல பினாங் மாநிலத்தின் ஏற்பாட்டாளர்கள் மக்கள் கலைஞன் விருது நம்மளுடைய அண்ணன் கவிமாறன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சோ அதை ஒட்டி உங்களுக்காக ஒரு சிறிய காணொளி இதை உங்களுக்காக பார்க்கலாம். அன்பிற்கும் நட்புக்கும் அடையாளமாய் தி லெஜண்ட் ஹரியரன் லைஃப் இன் கான்செப்ட் இந்நிகழ்ச்சியில் இவரை சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அட்வர்டைசிங் அட்வைசர் அன்புள்ள கவிமாறனை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதாவது பல மேடைகளில் அறிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மேடையில் அங்கே வரும்போது சும்மா நடுநடுவது நன்றி. ஒரு மலேசிய கலைஞனை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு. இந்த மேடையில் தத்து சுந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், தத்துஸ்ரீ அவர்களுக்கும், தத்து சிவமணி அவர்களுக்கும், அறிஞர் சார் அவர்களுக்கும், எல்லா கலைஞர்களுக்கும் இந்த வேளையில நன்றி. ஒரு கலைஞன் இந்த கலைத்துறையில வந்து 35 வருடம் தன்னை தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் குரலை வந்து நான் ரேடியோல கேட்டிருக்கேன். இப்ப வரைக்கும் நிறைய பேரு, அதாவது வயதானவங்க மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இப்ப வரைக்கும் அவரை மரியாதையா பாக்குறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த வகையில இவருக்காக 35 வருட கலைப்பயண விழா செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி அண்ணன். சரி, இவருக்காக வந்து இன்றைய நாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வகையில முதலாவதாக இவரை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. சோ அந்த விஷயங்களை உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேன். புகிபுரத்தும் தோட்டப்புறத்தில் பிறந்தவர். தமிழ் பள்ளியில ஆரம்ப கல்வியை கற்றவர். கட்டுமான துறையில 10 வருடம், அதாவது 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் பணிபுரிஞ்சிருக்காரு. அதன் பிறகு இவர் குரல் வானொலியில ஒலிக்கப்பட்டது. முதல் நாள் வேலைக்கு போன பிறகு இவருடைய குரல் வந்து நிராகரிக்கப்பட்டது. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இவருடைய தமிழின் சிறப்பான பேச்சின் காரணமாக மீண்டும் அழைக்கப்பட்டு இன்றைய நாள் வரை நாம இவருடைய குரலை ராகாவில கேட்டுட்டு இருக்கோம். 24 வருடமா ராகாவில அறிவிப்பாளரா இருக்காரு. 2004ஆம் ஆண்டு இவருடைய முதல் ஆல்பம் இந்தியாவில் தேனிசி சென்ட்ரல் தேவா பிரதர்ஸ் சுபேஷ் முரளி மியூசிக்ல ஆல்பம் பண்ணாரு. இதுவரைக்கும் திரைப்படத்தை தவிர வேற யாருக்கும் மியூசிக் பண்ணாதவர். ஃபர்ஸ்டா இவருக்கு மியூசிக் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். அதற்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இது நம்ம ஆளு ஆல்பம்ல இடைப்பட்ட ஒரு பாடல் தான். என் அம்மா எனக்கு மண்ணை கொடுத்தாலும் அது மசால் தோசை தான். இப்ப வரைக்கும் நிறைய பேரு மதர்ஸ் டே அப்படின்னாலே அந்த பாடல் தான் வந்து எல்லா பக்கமும் ஒழிச்சிட்டு இருக்கோம். இன்றையோட அந்த பாடலுக்கு 20 வருடம். ஏன்னா 5 ஏப்ரல் இந்தியாவில் இந்த பாடலை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதே நாள் தான் இன்னைக்கு நாம எல்லாரும் கூடி இருக்கோம். மலேசியாவில செந்தில் காக்க படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதன் பிறகு இந்தியாவில குருசாமின்ற ஒரு படமும் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கு 2012ஆம் ஆண்டு ஓவர்சீஸ் ப்ரொடியூசருக்கான சினிமா விருதும் வழங்கப்பட்டது. அதே வருடம் நெகிரி சிங்கிலான் மாநிலத்துல அரசு விருதும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. மலேசிய வாசுதேவன் இயக்கி கடைசியா, அதாவது திவ்யா ஐ லவ் யூ என்ற படத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு. இவருடைய கலைத்துறையில 10,000 ரசிகர்கள், பிரம்மாண்டமான இசை கலைஞர்கள், பாடகர்கள்னு அதுவும் தமிழ்நாட்டிலையும் மலேசியாவிலையும் நிறைய பேரு எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல தொடர்புல இருக்கிற ஒரு கலைஞர்னா அது இவர் தான். அண்மையில இவருக்கு பிணையில 10,000 பேரு சூழ்ந்த ஹரியரன் ஷோல பிணை மாநிலத்தின் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக மக்கள் கலைஞர் விருது வழங்கப்பட்டது. அதாவது பன்முக கலைஞர், எல்லா விஷயமும் இவருக்கு தெரியும் அப்படின்றதை ஒட்டி ஒரு விருதும் வழங்கப்பட்டது. இவர் தயாரித்து இவரை நடித்த டைரக்டர் பென்ஜி இயக்கத்தில் இவருடைய படம் இவ்வருடம் தயாராகிட்டு இருக்கு. இந்த வருடம் சினிமாவில அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம். அறிவிப்பாளரா இருந்து பாடகரா இருந்து தற்பொழுது அறிவிப்பாளர் துறையில ஒரு வீக்கெண்ட் மட்டும் அதுக்காக ஒதுக்கிட்டு முழுமையா விளம்பர தொழில இறங்கியிருக்காரு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இறங்கி கிட்டத்தட்ட 100 பள்ளிகளுக்கு மேல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமான ஒரு லைன் அது என்ன அப்படின்னா, அப்பலகி
என்ஜாய்லா அப்படின்றதுக்கு சொந்தக்காரரும் இவர் தான். சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைச்சல் கொடுத்துடலாம். ஓகே, சரி. இன்னைக்கு வந்து ரொம்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிறைய இன்னும் பேசுறதுக்கு இருக்கு. ஆனா என் கூட யாராச்சும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். யார கூப்பிடலாம்? யாராச்சும் இருக்கீங்களா என் கூட பேசுறதுக்கு? என்ன பண்றது, கொஞ்சம் நடிக்கலாம்னு பார்த்தேன். யாரும் வரல, நீங்க தான் வரீங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாறன் அவருக்கு வந்துட்டு பலமுள்ள மாறன்னு பேர் வச்சிருக்கலாம், அறிவுள்ள மாறன்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன் அன்புள்ள மாறன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னு யோசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் அவர் அன்பை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அதனாலதான் அன்புள்ள மாறன் சொல்லி வச்சிருக்காரு. இந்த தடவை நீங்க வேற லெவலா கை கட்டிருக்கணும். மாறன் இந்த ஹரியரன் ஷோல விருது வாங்குற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு முன்னாடி. கேட்கும் பொழுது நல்லா இருந்துச்சு, பிரம்மாண்டமா ஃபீல் பண்ணுச்சு. ஆனா அதை காட்சியா பார்க்கும் பொழுது வாவ், எத்தனை மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு அப்படி ஒரு விருது கிடைச்சிருக்கோம், அப்படி ஒரு அரங்கத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் ஒரு கைத்தறி நீங்க கொடுத்தே ஆகணும். பல மேடைகள்ல பலருக்கு வந்துட்டு அவர் பேசி அவரோட ஆவியை விட்டு நிறைய பேசியிருக்காரு. இன்னைக்கு அவரை பத்தி நம்மளால பேசுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, மீடியால இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யாரும் எனக்கு பழக்கமானவங்க, நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சீக்கிரம் வந்திருந்தாங்க, சில பேர் ஜெயில மாட்டிலாம் வந்திருக்காங்க. எஸ், அதற்கு முன்னாடி சிறப்பு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பென்ஜி அண்ணன், அமிகோஸ் அண்ணன், உமாகாந்தன் அண்ணன், அதுக்கப்புறம் ஷீலா பிரவீனாக்கா, யாரெல்லாம் கண்டது கண்ணாடி இருக்குது. 2 நாளா தூக்கம் பத்தல, தூக்கம் பத்தல. இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கவர் பண்ண போட்டுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. வந்த எல்லாத்துக்கும் நன்றி. யார் முதல்ல கூப்பிடலாம் சொல்லலாம்? சரி, கூப்பிடுறவங்களுக்கு நம்ம பிஜிடபிள்யூ பிரியாணி கொடுக்குறோமா? கொடுக்கணும்னா சொல்லுங்க, கொடுத்துறேன். நான் வேணாம்னு சொல்லுவேன். ஆமா, சரி கொடுத்துடலாம் அதையும். சரி, ஆர்டிஸ்ட் நீங்க முதல்ல சொன்ன பேர்லயே நம்ம கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பேர் என்ன கூப்பிடுவாரா அப்படின்னு கூப்பிடாதோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஆண். பிஜிடபிள்யூ அந்த ஒரு சாயலியே வர பெஞ்சி அவருக்கு கொடுக்குறீங்களா? எப்படி இப்படிலாம் கூப்பிடுறீங்க? எங்க சரி எங்க உட்கார்ந்துருக்காரு? என் கண்ணுக்கு தெரியலையே. உட்கார்ந்துருக்காரு. வாங்க வாங்க. கண்டிப்பா அடுத்தது பெஞ்சியம் ஒரு ஷோ பண்ண நினைக்கிறேன். ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு சிறந்த அறிவிப்பாளர், ஒரு சிறந்த மனிதர். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெஞ்சியங்க கண்டிப்பா நீங்க மாறனோட எங்களோட அதிகமா டிராவல் பண்ணிருப்பீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. ஸோ நீங்க ப்ளீஸ் ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க மாறனை பற்றி. நன்றி. அறிவிப்பாளருக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுத்துருக்கேன். 2 பேருமே சூப்பரான அறிவிப்பாளர்கள் 2 பேருமே. ஸோ இந்த வேலையில் வந்துட்டு கவிமாறனை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் நான் சொன்னேன்னா நிறையா இருக்கு. காரணம் என்னன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க கூட டிராவல் பண்ணும்போது அவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருக்கு ஆக்சுவலி புகழ்ச்சி பிடிக்காது, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். இன்னொன்று என்னன்னா, இந்த 35 வருஷம் செய்யறேன்னு சொல்றப்ப கண்டிப்பா வேணான்னு சொல்லியிருப்பாரு. சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கு, மைக் சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை இந்த வேலையை நன்றி சொல்லிக்குவோம். ஸோ கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதையும் மீறி வந்து குமார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன தடவை இதே இடத்துல அகோவுக்கு பண்ணாங்க, இந்த தடவை கவிமாறனுக்கு. ஸோ மண்ணின் மைந்தன் குமார் அவர்களுக்கும் ஒரு செம்மையான ஒரு கைதட்டுகிறோம். அடுத்து உமாகரனுக்கு பண்ணிடுவோம். கவிமாறன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி அப்படின்னு அவர்கிட்ட நின்னோம்னா இல்லைன்ற வார்த்தை இருக்கு. அதை பண்ணிடலாம் பண்ணுவாரு. அது சீக்கிரம் பண்றாரா லேட்டா பண்றாரான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா பண்ணுவாரு. பண்ணிடலாம்ப்பான்னு தான் சொல்லுவாரே தவிர கஷ்டப்பா, முடியாதுப்பா, இல்லை நாளைக்கு பார்ப்போம், அந்த மாதிரி வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்ததே இல்லை. இது உண்மையான ஒரு விஷயம். நானே அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயமே போதும் அவங்க ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு. நிறைய பேர் வந்து வாங்க நாளைக்கு பார்க்கலாம், இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. இன்னைக்கு கேட்டாலும் ஒரு உதவி அவங்கள்ட்ட அந்த உதவி செய்கிற என்ன சொல்லுவாங்க, அந்த உதவி செய்கிற அளவுக்கு ஒரு சரி இப்போ காசு வச்சுக்கோமே, ஒரு 5000 வேலை கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட வந்து அந்த 5000 வேலை இல்லைன்னா கூட
தரேன்னு தான் சொல்லுவாரே தவிர தரல அப்படின்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது. இது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்னொன்று நல்ல மனசு, எதுலேயுமே வந்துட்டு உதவி செய்யணும் மக்களுக்கு அப்படின்னுவாரு. அந்த உதவி சம்டைம்ஸ் வந்து அவருக்கு பேக் ஃபயர் பண்ணியிருக்கு. அந்த பேக் ஃபயர் பண்ணும்போது நான் சொல்லுவேன், சார் தலை வாங்க போய் கேட்போம், நான் கேட்குறேன் உங்களுக்காகன்னு. இல்லை வேணாம் விட்டுருப்பா, நம்ம பிள்ளைங்க தானே பொழைச்சி போகட்டும் அப்படின்னு அந்த விட்டு கொடுத்துட்டு போறாரு பார்த்தீங்களா. இது நிறைய தலைவர்கள்ட்ட நான் பார்த்ததே கிடையாது. இதுவும் அவங்கள்ட்ட இருக்கு. இதுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு தலைவராகக்கூடிய, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், வைபி ரவி பக்கத்தில் நம்ம பிரதர் இருக்காரு. ஸோ உண்மையான ஒரு விஷயம் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட நெசமானே சொன்னேன், அரசியலுக்கு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் கண்டிப்பா வாழ விட மாட்டாங்க, ஆனா வாழணும். ஏன்னா நல்லது செய்யறவங்களை என்னைக்குமே விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால நான் சொன்னேன், நீங்க நல்லது செய்றீங்க, கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் நாங்களாம் பின்னாடி வந்து நீங்க வாழணும் அப்படின்னு நாங்க மைஃபேம் அப்படின்னு ஒரு ஃபெடரேஷன் திறந்தோம். எல்லா கலைஞர்களையும் உள்ள கொண்டு வந்து விஷால் வந்திருக்கும் போது நடந்த ஒரு விஷயத்துல அவர் தான் அங்க தலைவராக இருந்தாரு. நிறைய விஷயங்கள் அங்க எடுத்து செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அவர் ஒரு தலைவராக வந்தால் மக்களுக்கு என்ன செய்வார்? மக்கள் அதுதான். இப்போ ஒரு நல்ல தொண்டு போயிட்டாரு, பள்ளிக்கூடங்களாக போகிறாரு, கோயில் குளமாக போயிட்டு இருக்காரு, நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ தலைவராகக்கூடிய எல்லா தகுதியும் அவர்களுக்கு இருக்கு. ஸோ என்னைக்கு அவர் வந்து நம்ம தளபதி அனௌன்ஸ் பண்ண மாதிரி அவர் ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாருல, இனிமேல் இந்த படம் இடமா வேணாம், நான் வந்து அரசியலுக்கு வரேன், ஒரு ஊரா போறேன்னு சொல்லிட்டு வெளிஷா ஃபுல்லா போறாரு. ஆனா நடக்கும், கண்டிப்பா நடக்கணும். நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நடக்க வேணும்னு சொல்ல, நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். நன்றி. இதைத்தான் இவரை பத்தி சொல்லணும். ஒரு நல்ல மனிதன் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டி இந்த விஷயங்கள் தான். இது போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எந்தெந்த விஷயத்தெல்லாம் அழகா சொல்ல முடியுமோ அவரை டைரக்டர்ன்றதை நிரூபிச்சு ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, மைக்க கொடுத்த உடனே அப்படியே உள்ளக்குள்ள இருந்து நாவி கபலத்துல இருந்து அவருடைய பழைய ஆற்றல் எல்லாம் வெளியே வந்துச்சு. இங்க வாங்க, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. இவ்வளவு போட்டோ இருக்குல்ல, ஆமா. எந்த மாறன் உங்களுக்கு பிடிக்கும்? இதுல எந்த மாறன் எனக்கு பிடிக்குமா? மாறனாலே எல்லாருக்கும் பிடிக்குமே. எதை சொல்லலாம்? அறிவிப்பாளரா இருக்கிற மாறன் எனக்கு பிடிக்கும். ஓகே. இன்னொன்னு எது சொல்லலாம்? சரி, அவர் இப்ப இருக்கிற லுக் வந்து ஏதோ நல்ல வெள்ளையே இருக்காரு பாருங்க. அதுல அப்படியே நல்லா மாசா இருக்காரு பாருங்க. ஒரு குழந்தை முகத்துல இருந்து, ஆமா, அதுக்கப்புறம் அவர் எப்படி டவுன் ஆகி பில்லாவாகி இன்னைக்கு இப்படி ஒரு மாஸ். He looks very swag for his age. அன்னைக்கே சொன்னேன், செம்ம ஸ்டைலா அவர் போடுற அவுட்ஃபிட் இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும், தாடியா இருக்கட்டும், அவ்வளவு அழகா குரூப் பண்ணி எப்படி வந்திருக்காரு பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நில்லுங்க சார். செம்மையா இருக்கு சார். அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புங்க. ஹாய். இவர் தான் நம்மளுடைய கவி மாறன். அவரை சிறப்பிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எங்களுக்காக ஒரு தடவை நாங்க அப்பா லாங்கின்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கு பின்னாடி என்ன வரும், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லணும். ஆனா நல்லா சத்தமா உறக்கமா நீங்க சொல்றது ஒரு சந்தோஷப்படுங்க. ரெடியா? ரெடி? 1, 2, 3 and go. அப்பா லகி, அப்பா லகி, அப்பா லகி. என்ஜாய் லா. இந்த எனர்ஜி தான் எங்களுக்கு வேணும். யூ நோ சம்திங் ஸ்வர்ணா, சொல்லுங்க. ஒரு கலைஞர் சொல்லும் பொழுது எல்லா கலைஞர்களையும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஒரு சில சமயத்துல வந்து ஒரு சில பேர் பிடிக்காது. என்ன என்ன ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காது. அதுதான் உண்மை. ஆனா மாறன் பாத்தீங்கன்னா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, பிடிக்காம இருக்க முடியாது. பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இல்ல. கோவமா யாரோ வந்து பேசினாலும் அவர் கொடுக்கிற ரிப்ளைலே அப்படியே ஐயோ இவர்கிட்டயே நம்ம கோவப்பட போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வர அளவுக்கு ரொம்ப அப்படியே இன்னுமா பதமா பேசுற ஒரு மனுஷன். சொல்லியிருந்தாங்க, உதவின்னு கேட்கும் பொழுது அவங்க மறுக்க மாட்டாரு. ஆனா உதவின்னு கேட்காத பொழுது கூட உதவுற ஒரு பர்சன் அவரு. நிறைய கலைஞர்களுக்கு பல இடங்கள்ல உதவி பண்ணியிருக்காரு. சோ ஹாப்பி. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் நிறைய மேடைகள்ல இவரை பத்தி இன்னும் நிறைய பேர் பேசணும்னு என்னுடைய ஆசை. சரி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். நம்ம 2 பேரும் ஒரே தமிழ் ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆமா. அந்த ஸ்கூலுக்கு நீங்க திரும்ப எப்ப போனீங்க? அந்த ஸ்கூலுக்கு திரும்ப எப்ப போனேன்னா, என் தம்பி படிக்கிறப்ப ஏத்த போனேன். அவ்வளவுதான். அப்புறம் தங்கச்சி படிக்கிறப்ப ஏத்த போனேன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? இப்ப வரைக்கும் 100ல இருந்து 125 பள்ளியில போய் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு.
சோ இது எத்தனை பேர் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்த்த ஒரு மனுஷன் அது இவர்தான். சோ அதுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க அவருக்கு. ஆக்சுவலி நான் அந்த விஷயங்களை நினைச்சது பண்ணலாம், ஆனா அதை பண்ணல. சில பேர் நினைப்போம், பேசுவோம், அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, பண்ணிருக்காரு. அவர் சொன்னப்ப நான் கேட்டேன், இவ்வளவு விஷயம் நீங்க செய்றீங்க, ஏன் இதெல்லாம் வெளியே தெரியல அப்படின்னு. நான் பாட்டுக்கு நான் போய் பண்ணிட்டு வந்துருவோமா, நான் போய் யாராச்சும் எழுதுனா தெரிய வரும் அப்படின்னு அதை கூட ரொம்ப பக்குவமா சொன்னாங்க. நல்லா இருக்கு, இன்னும் நிறைய பேசலாம். ஒரு இரவு 10 பட் இன்னொரு கெஸ்ட் கூப்பிடுறேன். ஓகே, யார் கூப்பிடலாம் சொன்னா முதல்ல கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன். சரி, ப்ளீஸ். நம்ம இன்னொரு கலைஞருக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு, உமாகாந்தன் இருக்காரு. எஸ் ப்ளீஸ் கம் வாங்க. பாருங்க, நல்லா பாட்டுலாம் பாடுங்க. அண்ணனுக்காக வந்துட்டு ஒரு பாடலோட நீங்க ஆரம்பிங்க ப்ளீஸ். திஸ் இஸ் அவர் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஓகே, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழ். அண்ணன் கவிமாறன் அது மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, வந்திருக்கும் பண்ணியிருக்கோம். வணக்கம். கொரோனா நாட்கள் வராமல் பிரச்சனை கிடையாது, வந்தவங்க எல்லாம் நல்ல மனசோட வந்திருக்காங்க. மிக முக்கியமாக நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன்னா, இது நன்றி அப்ரிசியேஷன் சொல்றத நன்றி குமார் அண்ட் கேவி மோகன் ப்ரோ, ரேடி சலூன். 10-30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ எங்களுக்கு கூட அந்த ஐடியா வந்ததில்லை, இதுமாரி ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆளை மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு பண்ணீங்க. இப்போ வந்து மாறினதுக்கு பண்ணுறீங்க. பெஞ்சில நான் ஸ்கூல் டைம்ல பார்த்துட்டு இருக்கேன். அண்ணனோட கலை பயணம் பெருசு. ஒரு தம்பியா நான் பண்ணலை, அது அடுத்து அவரோட செஞ்ச சந்தோஷம். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாள் நாங்கள் கலைஞர்களாக சேர்ந்து உங்க 2 பேருக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அன்புள்ள மாறன் வந்து நிறைய பேர், நான் ஸ்டேட் போர்டான ஒரு பர்சன். டிஎச்ஆராக வந்து நிறைய பேர் பேசுவாங்க, தமிழ்ல தான் பேசுவாங்க. ஆனா அந்த உணர்வோட இருக்கிற ஆளு ஒரு சில பேர் தான். கவிமாறன் வந்து நிறைய பேருக்கு ஒரு நடிகனா தெரியும், நல்லா நடிப்பாரு, நல்ல ஒரு பேச்சாளராக தெரியும், பேச்சாளர் நல்லா பேசுவாரு. அதையும் தாண்டி உண்மையான தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழர், தெலுங்கர் எல்லாம் கலந்து நடந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வளர்ந்த கைத்தறி கொடுத்தாங்க கவிமாறன் அவர்களுக்கு. நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கவிமாறன் அப்படி எடுத்தா, அதை கொஞ்சம் அன்புள்ள மாறன் எடுத்தா 2 அடையாளம் தான். ஒருத்தர் வந்து ரேடியோ ஜோக்கியா இருந்து தமிழை பத்தி பேசுறாங்க, மொழியை பத்தி பேசுறாங்கன்னா அண்ணன் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மதம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட சமயம் சம்பந்தமான விஷயத்துக்கு அண்ணன் இருப்பாங்க. தொடர்ச்சியா இருக்காங்க. எல்லா போட்டோலையும் பாத்தீங்கன்னா பொட்டோட தான் இருக்காங்க அண்ணன். அந்த பக்திக்கு நாங்க எப்பயும் தலை வாங்குறோம். பிளஸ் என்னன்னா, நாங்க செய்ய நிறைய போராட்டத்துக்கு பண்ணாலும் நிறைய போராட்டம் பண்றேன். ஆனா அதுக்கு பின்னால சில பேர் உதவி போனாங்க, அவங்க முகம் வர்றதுல விருப்பப்பட மாட்டாங்க. நான் அவர்கிட்ட 5 வருஷம் 2017-18 சொல்லிட்டு இருக்கேன், தயவுசெய்து அரசியலுக்கு வாங்கினேன் அப்படின்னு. ஆனா கேட்க மாட்டாங்க. இல்ல ஏன் நிம்மதியா இருக்கும், ஏன் பிடிக்கல அப்படின்ற பேர் ஃபீல் பண்றாங்க. உடனே ஏன்டா நான் பாட்டுக்கு இருக்கேன், அரசியலுக்கு வந்தா மழை பெய்ஞ்சாலும் என்னதான் ஏசுவாங்க, மழை பெய்யல என்னதான் ஏசுவாங்க, விலை ஏத்தனாலும் என்னதான் ஏசுவாங்க, விலை ஏத்தாட்டி என்னதான் ஏசுவாங்க, நான் தூங்குனாலும் ஏசுவாங்க, முடிச்சிருந்தாலும் ஏசுவாங்க, ஆட்சியில அவங்க இருந்தாலும் ஏசுவாங்க, ஆட்சியில நான் இருந்தாலும் ஏசுவாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் கிடையாதுங்க. நல்லவங்களாம் ஒதுங்கி போற வருஷம், சமுதிராதவங்க 10-10 வருஷம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அடுத்த ஒரு காலங்களில் நான் எதிர்பார்க்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் we can't please everyone. எல்லாருக்கும் நல்லவனாக கடவுளாலே முடியல அடிச்சு மாட்டுக்கிறாங்க பாருங்க. கடவுளே துப்புற ஒரு உலகம் அது. ஸோ கண்டிப்பா உங்களை ஏசதான் செய்வாங்க. உங்களை மாதிரி நேர்மையா, இப்ப என்னோட 1000 மடங்கு நேர்மையானாலு, உங்களுமே நேர்மையான கலைஞர். உன்ன நமக்கு அந்த லுக்கு வந்துருச்சு, அந்த வயசான லுக் வந்துருச்சு. சரிமா, வெள்ள முடி, வெள்ளதாடி, அதான் அதான் இல்லை, அது தெரிஞ்சு ஒரு 50-55 இன்னும் 2 வருஷத்துல வருகாமா சார். நான் பிறக்கவே இல்லை, உங்களோட 30 பேசிட்டு இருக்கீங்க. கழுத்தோங்க முத்தோங்க காலத்தில் தோண்டிய ஒரே கலைஞர் தான் நம்ம அன்புடுவாரு. டைனோசர் காலத்தில் வாழ்ந்து இதனோட அண்ணன் வந்து ஏன்னா அவங்க குடிக்கணும், என் படத்தை நடிப்பாங்க, பேமெண்ட் இருக்கிறது கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. ரொம்ப இவ்வளவுதான் வேணும்னு கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச தமிழ் பள்ளிகள் 2-3 இடத்துல நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். அண்ணன் இது வேணும் அது வேணும்னு சொல்லியிருக்கேன், அண்ணன் செஞ்சிருக்காங்க. அதான் சொல்றேன், கேட்டு செய்வது வேற, கேட்டு தெரியாதவங்க இருக்குது வேற. அண்ணன் கேட்டும் செய்வாங்க, இல்லை என்ன தமிழ் ஸ்கூல் சம்பந்தமா இருக்கான்னு கேட்டு செய்வாங்க. மலேசியாவுக்கு ஒரு பிறப்புல வந்து 12 கும்பாபிஷேகம் பார்க்கணுமா நினைக்கிறேன். அண்ணன் 100 கும்பாபிஷேகம் பார்த்துப்பாங்க. அவருக்கு மலேசியால எங்க கும்பாபிஷேகம் உங்களுக்கு என்னதான் தெரியும், எல்லா பேரும் கும்பாபிஷேகத்துக்கு அண்ணன் இருப்பாரு. முடிஞ்சா பாருங்க, நாங்க லுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ஹை. மலேசியாவில் இருக்கிற கலைஞர்களை வந்து ஒரே இருக்கு, அதெல்லாம் ரிக்வெஸ்ட். நம்ம நான் வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டேன், நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம சமூகம் அரசியல் அப்படி போயிட்டு இருக்கோம். உங்களுமே ஆளுங்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்க செஞ்சுட்டாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எம்எம் குமாரும் கேவி மோகனும் இந்த மாரி கலைஞர்களை கூப்பிட்டு ப்ரோக்ராம் செய்யறாங்க, அதே ஒரு பெரிய விஷயம். 2 பேர் நினைச்சா முடியும். அந்த 2 பேர் கருத்து சண்டை போட உட்காந்துருக்கீங்க. இந்த 2 பேர் வந்து
அழகா உட்காந்து பேசுறீங்கன்னா மலேசிய கலைஞர் இயக்கமும் ஒண்ணா இருக்கும். ஒண்ணா போட்டாங்க, இப்ப ஆயிட்டாங்க. ஸோ வந்து அதுதான். ஸோ ஏய் நீ கைத்தறி மாட்டிட்டு வரப்பா. ஓகே, அடுத்து வந்து பெஞ்சி. எனக்கு ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு வந்து என் சொந்த எனக்கு அப்புறம் 2 பேர் வந்து என்னை வந்து கலைத்துறையில் வளர்த்துருக்காங்க. நான் கூட பேசினாலும் பேசாத சொல்ல பார்த்ததே கிடையாது. 2 ஜி, ஒன்று வந்து பெஞ்சி, இன்னொன்று மிஸ்டர் ஜி. ஸோ உங்களுக்கு அடுத்தது கலை நிகழ்ச்சி நடக்கும் என்று நம்புவோம். அதில் நான் காலத்துக்கு பேச ஆசைப்படுறேன். வைபி ரவி அவர்கள் பல வருடங்களுக்கு எடுத்து பார்க்குறோம் சார். நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ, பதவியிலையோ இருக்கோ, நீங்கள் பாட்டுக்கு இந்த மக்கள் சேவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்தமாரி தலைவர் தான் நமக்கு வேணும். இந்தமாரி பிரதிநிதிகள் தான் நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்தவங்க எல்லாம் அப்படியே வாய் பார்த்துருக்கீங்க, எனக்கு புரியுது. பின்னால் ஒரு மலைக்காட்சி இருக்காங்க, அவன் எதுக்கு உட்காந்து அவளுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அவளை பற்றி பேசுகிறேன், அவளுக்கே தெரியாது. ரொம்ப நேரம் ஸோ அடுத்து அண்ணன் இதுக்கு நான் ஒரு தினமா ஆரம்பிச்சேன். 2 பேர் நம்ம கொடியாடுறார். அண்ணன் கவிமாறன் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் மேலே அழைக்கிறேன். இந்த இதை பார்த்து என்னடா நீங்க என்னமோ சொல்லிட்டு என்னமோ ஆகியிருக்காங்க. அண்ணே ஏதோ தம்பியால முடிஞ்சது. நீங்க ரீசெண்டா கண்ணாடி போட்டு அழகா இருக்கீங்க, அதுக்காக ஒரு கண்ணாடி சார்பா நான் வேற வாங்க சொன்னேன். இதான் வாங்கிருக்கீங்க பாருங்க, மாத்தா வைப்பீங்க. உங்களுக்காக ஊர்லாம் அலைஞ்சி 2-3 நாள் தேடி 5 நாள் தூங்காம 6வது நாள் தேடி கட்டி முடிச்சது கிடையாது. இப்ப கொரோனா சிறு 10 தான் கிடைச்சிச்சு. இந்த நிகழ்ச்சி முடிவு தான் போடுவோம். லுக் இப்பதான் கம்ப்ளீட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. அண்ணன் வந்து எனக்கு சில பேர் கருவுறாங்க. என் படத்துல வந்து நான் படம் எடுக்கிறேன். என் படத்துல யாரு தமிழோ வெங்கட் பிரபு படத்துல பிரிஞ்சு இருக்கு. எல்லா படத்துக்கும் இருப்பாங்க. கதைலாம் சொல்ல மாட்டேன். அண்ணா எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க கேட்பேன். அண்ணன் சொல்லுவாங்க யார் தான் கேட்பாங்க. கதைலாம் கேட்க மாட்டேங்க. நான் என்ன செஞ்சு வாங்க இருக்கும். அது கண்டுபிடிச்சே வந்துடுவாங்க. இன்னொன்று அண்ணன் சாவடிக்க ஷூட்டிங் எடுப்பேன். ஏன்னா 2 நாள் ஷூட் பண்ணா காசு கூட. ஸோ பாண்டவர் வச்சு ஒரே நாள் 10 சீன் அடிச்சு படம் ஃபுல்லா இருக்கிறதுலேயே காமிச்சுடுவேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ஐ லவ் யூ ஸோ மச். நான் வந்து சில பேர் மதிக்கிறேன் நடிப்பேன், சில பேர் உண்மையை மதிப்பேன். அது முக்கியமான ஒரு இது மதிக்கிறேன். அதனால நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டில் வேலை இருக்கு, கேமராலாம் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா அது ஒரு கடை பிடிக்கும். ஸோ உங்களை மாரி கலைஞர்கள் தொடர்ச்சியாக வரணும். பாட்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் அவர் வந்து பாட்டு ஓகேண்ணா. பிஜிடபிள்யூ என்ற அவைத்தலைவர் சொர்ணா அவர்களுக்கு வந்திருக்கோம். இல்லை அடுத்து வந்து பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கணும். MM குமார் ஏடி சலூட். எங்களால் முடியாத செஞ்சிருக்கீங்களோ கேவி மோகன் நீதானோ? இல்லை யாரு? கேவி மோகன் ஒளிஞ்சிருப்பாரு. மண்ணின் மைண்ட தக்காளி ஸ்டுடியோ ஓகே மைஃபைட் நம்மளுதா? ஓகே உங்களுதா? சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியதுக்கு ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியே பாருங்க. அடுத்து வந்து வயதுக்கு முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெஞ்சி இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் வந்து பஸ் கார்டு கொடுத்துருவான். வர்க்கா பாஸ் கொடுத்துருவாங்க. அண்ணன் எடுத்து ஒரு 5 வருஷம் ஆயிரம் நினைக்கிறேன். இதுக்கே எங்கள் சித்தப்பாலாம் இருக்காரு. அவங்களாம் முடிச்சு அதான் வயசு ரொம்ப டக்குன்னு பார்த்து ஊச்சு கொடுக்க நடத்திக்கும். அந்த இது வந்து நன்றி. மலைக்காட்சி மறுபடியும் போட்டுருக்கீங்களா? அவங்ககிட்ட யாராச்சு சப்டைட்டில் போட்டு விடுங்க. அவங்க முடியாது போட்டு விடுங்க. நன்றி. ரொம்ப நிறையவே பேசிட்டாரு. சரி, இன்னும் ஒருத்தரை வந்து நம்ம இப்ப கூப்பிட போறோம் மேடையில. அதாவது SP ப்ரொடக்ஷன்ல இருந்து மிஸ்டர் பாலா. கொடுத்துடலாம். சொல்லுங்க. ஆமா, பப்ளிக்ல ஒரு கலைஞனா இருக்கும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கறது வேற ஒரு விஷயம். பட் ஒரு ஃப்ரெண்டா அவர் கண்டிப்பா வந்து பல விஷயங்கள் தெரியும். நம்மளுக்கு தெரியாத நிறைய அன்டோல்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ SP ப்ரொடக்ஷன் வந்து திரு பாலமுருகன் அவர்கள் நீங்கள் என்கிட்ட உண்மைகள் எல்லாத்தையும் நீங்க கற்கணும். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க நிறைய சொல்லுங்க. சம்திங் நியூ. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க. நீங்க நம்மளுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கும். உங்க அழகிய தமிழுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நிகழ்ச்சி ஹீரோ இன்னைக்கு நமது கவிமாறன், அன்புள்ள மாறன், அவருடன் நமது ஓய்வு நத்தம் ரவி, நமது ஷாம் அவர்கள், நாடறிந்த கலைஞர் பெஞ்சி மற்றும் நிறைய கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுறேன். நான் பாலமுருகன் ஃப்ரம் எஸ்பி ப்ரொடக்ஷன். என்னுடைய முதல் படம் 2017 மலேசியாவில் நான் ரிலீஸ் பண்ணும்போது அன்றிலிருந்து என்னுடைய அடுத்த மலாய் படம் வரைக்கும் நம்மளுடைய கவிமாறனுடைய ஆதரவு சொல்லி சொல்லணும்னா கண்ணில் தண்ணி வந்துடும். பிகாஸ் ஒவ்வொரு படம் வெளியாக்கும் போதும் தியேட்டர்ல எவ்வளவு கூட்டங்கள் இருக்கு, எவ்வளவு விளம்பரங்கள் ஓடுது, அந்த விளம்பரத்துடைய வருமானம் எவ்வளவு, பேமெண்ட் எவ்வளவு, அந்த மாதிரி எந்த பேமெண்ட் எந்த ஒரு பிரயோஜனமே எந்த தயாரிப்பாளருக்கும் அவர் கொடுத்ததில்ல. அதுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுங்க. இன்று வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் லோட்டஸா இருக்கட்டும், டிஎம்ஓயா இருக்கட்டும், நம்ம மாலிகா இருக்கட்டும், எந்த படம் எடுத்தாலும் எந்த படம் மலேசியாவுக்கு வந்தாலும் அதோடைய விளம்பரம் செய்யற ஒரே ஆளு நம்மளுடைய அன்புள்ள மாறன் மட்டுமே. நம்ம தானே மாறன்? இவருடைய ஒரு அன்டோல் ஸ்டோரி சொல்றேன். நான் இங்க இருந்து பர்மா போயிருந்தேன் 2020. அப்ப அங்க நடந்து போகும்போது ஒரு தமிழர் நிப்பாட்டி பேசினாரு. நீங்க மாறன் ஃப்ரெண்டு தான். நான் பார்த்தேன், என்னடா பர்மால ஒருத்தர் நம்மள நிப்பாட்டி பேசுறாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, இவருக்கு ஒரு தெஞ்சி சொன்ன மாதிரி 5000 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அவங்க உட்காந்து பேசும்போது அவர் சொன்னாரு, நான் மாறனை மறக்கவே மாட்டேன், நான் போன் பண்ணி ஒரு 50,000 கேட்டேன், அவர் அடுத்த ½ டிரான்ஸ்பர் பண்றாருன்னு சொன்னாரு. நான் யோசிச்சேன், இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நம்ம மலேசியாலே 50,000 கேட்டிருக்கலாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க வாங்கின 50,000 திருப்பி கொடுத்தீங்களான்னு. ஆனா அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்ணல. நீங்க திருப்பி வாங்கிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன் இதை சொல்ல வரேனாக்கா, இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பொது நிகழ்வா இருக்கட்டும், அவர் என்னைக்குமே தன்னுடைய பணம் இவ்வளவு, என்னுடைய அவருடைய வருமானம் இவ்வளவு நீங்க கொடுக்கணும்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லைங்க. அவர் ஒரு மனித தன்மையுள்ள ஒரு கலைஞர். என்றுமே பணத்துக்காக இல்லாம அன்புக்காக போனனாலதான் இந்த அன்புள்ள மாறன். அவருக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு உண்மை, நீங்க ரேடியோல பேசும்போது நான் தடிக்கா படிச்சுட்டு இருந்தேன். இப்ப உங்க கூட சேர்ந்து வரனால என் வயசு நீங்க கூட வாங்கி போல. அதே மாதிரி நெகிரி சிம்லான்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அவர் தாமான் மலூரியில இருந்து கூடிய விரைவில் நெகிரி சிம்லான்ல செண்டையான்ல வீடு வாங்கி நெகிரி சிம்லான் மக்களுக்காக நெகிரிக்கு வரீங்க. ஆமா தானே? எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அரசியல்ல நீங்க அநேகமா செண்டையான் தொகுதியில நிப்பீங்கன்னு நம்புறேன். எப்படி மாறன் அரசியலுக்கு வரலாமா? வந்தா ஓட்டு போடுவீங்களா? நாங்க நம்ப மாட்டோமே. சவுண்ட் எழுப்பீங்களா? நம்பி அரசியலுக்கெல்லாம் வராதிங்க. நல்ல மனுஷனா இருங்க, நல்ல வியாபாரம் பண்ணுங்க. வாழ்க்கையில இந்த 35 ஆண்டு மட்டும் இல்ல, அடுத்த இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நீங்க சிறப்பாக வாழ வேண்டும். உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே. அடுத்ததா ஒரு டான்ஸ் உங்களுக்காக. மீண்டும் கேஜே டான்சர்ஸ். எஸ், கேஜே டான்சர்ஸ் இதோ உங்களுக்காக.
நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா கண்டவர்களை கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமா, இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அரா மாமதுர அண்ண கொடி மாமதினி அண்ண ரெடி மருத மெச்சு அண்ண கொடி மாமதினி நல்ல அடி மாமதுர அண்ண கொடி மாமதினி அண்ண ரெடி மருத மெச்சு அண்ண கொடி மாமதினி நல்ல அடி செம்மையான டான்ஸ்ல தம்மா துண்டாறீங்க, ஆனா பட்டையை கலப்புறீங்க. எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்க. தேங்க்யூ கேஜி டான்சர்ஸ். நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா பாலா? டான்ஸ் ஆடுவான், அது டான்ஸ் எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் ஐ கரெக்ட் ஒரு டான்ஸ் தான். ஓகே சரி, அடுத்ததா சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். பாம்பே பஜார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சண்டே 3 நாள் நடைபெறுது. 10 to 10 நிறைய எக்ஸைட்டிங்கான ஷாப்பிங்ஸ், அப்புறம் ஆக்சசரிஸ், அப்புறம் தமிழ் புத்தாண்டு நியூ இயர் இருக்கு. சோ மெனி குட் திங்ஸா இருக்கு. ஸோ நாளைக்கு விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு வந்து கலரிங் கான்டெஸ்ட் இருக்கு. காலையிலே வந்து ஜும்பா, அப்புறம் குண்டா டான்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க காலையிலே வந்து ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அதனால தான் பயத்தை போக்குறதுக்காக கூப்பிடுறேன். ஸோ ஃபேஷன் ஷோ கூட இருக்கு, கலரிங் கான்டெஸ்ட், இது எல்லாமே நாளைக்கு தான் நடக்க போகுது. நீங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை டான்ஸ் பிளாக் பாஸ்டருடைய ஃபினாலே நடக்க போகுது. 12 மணிக்கு காலையில வந்து நடக்க போகுது. ஸோ நீங்க மறக்காம வந்து பாருங்க. ஏன்னா எல்லாமே ஆடிஷன்லயே வந்து ஆச்சரியமா பாக்குற மாதிரி ஆடுவாங்க. நீங்களும் ஒரு இதை பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு நான் பிணையங்களை வந்த படம் பார்த்தேன். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு ஆளோட டான்ஸ் இந்த மாதிரி டேலண்ட்லாம் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு காட்டுறீங்க. இன்னைக்கு நம்ம மாறனுடைய பேரையும் புகழையும் இன்னைக்கு பேசுறோம்ல, அந்த மாதிரி நிறைய புது புது டேலண்ட்ஸ் பாம்பே பஜார் மூலமா நம்ம அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது படத்தினுடைய போஸ்டர் வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம். மாறன் நடிச்சிருக்காரா? ஏன்னா அவர் நிறைய மனுஷ படம் நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்தோட லுக்ல தான் அவர் இருக்கேன்னு வேற சொல்லியிருந்தாரு. இந்த படத்தோட லுக்ல பட் யூ நோ சம்திங், உமாகாந்தன் சொன்ன ரெக்கார்ட் பிரகாரம் அவர் நடிச்ச அதிகமான படத்தோட ரெக்கார்ட் இவர் தான் வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த சீன்ஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி நான் நினைக்கிறேன். சரி, எடுத்துருவோம். சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம். ஆனா அதை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா, நிறைய ஊடக நண்பர்கள் வந்துருங்க கோலாலம்பூர்ல இருந்து. ஊடக நண்பர்களை பிரதிநிதித்து நம்ம ஒருத்தர் கூப்பிட போறோம். அவர் நம்மளுடைய மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். 10 cm தாடி இருக்கும். ஓகே சார், நீங்க தான் சார், உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் எஸ்பி சரவணன் விமர்சகன், ப்ளீஸ் வாங்க சார். அவருக்கு ஒரு பலத்தை கேட்டு கொடுங்க. அவரும் வந்து ஒரு வார்த்தைகள் பேச போறாரு. இன்றைய நம்ம யாரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அவரை பத்தி பேசுறதுக்காக வராரு. கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு, அதனால தான் இப்ப நம்ம அவரை கூப்பிடுறோம். நிறைய டிராஃபிக், பப்ளிக் ஹாலிடே, ஸ்கூல் ஹாலிடே, இப்படி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துருக்கனால, பட் இருந்தாலும் தான் கரெக்டா வந்துட்டீங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்பதான் ஷேவ் பண்ணுவீங்க? 10 நாள் கேட்டோட டபான்னு சொல்றீங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். மாறன், என்னுடைய இந்த பத்திரிகை துறை பயணத்தில் நான் அதிகமாக உச்சரித்த ஒரு கலைஞர் பேர்னா அது கவிமாறன். அன்புள்ள மாறன், அதுலேருந்து அப்புறம் கவிமாறன். அன்புள்ள மாறனை எடுக்கவே முடியல. நிறைய முறை எழுதும் போது அன்புள்ள மாறன் நிறைய முறை எழுதியிருக்கேன். அவர் ஒரு முறை கால் பண்ணி கவிமாறன் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு தான் கவிமாறன் அப்படின்ற வழக்கத்துக்கு வந்துச்சு. நிறைய கலைஞர்கள் வந்திருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய கலைஞர்களை இந்த மாதிரி கொண்டாட வேண்டிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் பெஞ்சி கண்டிப்பாக இதை முடிஞ்சு அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் பட்டியலில் மாறன் பற்றி சொல்லணும்னா, இப்போ முதல் நாள் வந்துட்டு இருக்கும்போது லைஃப்பில் பார்த்துட்டே தான் வந்தேன். நல்லா பேசிட்டு இருந்தாங்க அவங்களை பற்றி. அவர் உண்மையிலே ஒரு
உள்ளம் கொண்ட ஒரு மாமனிதர். இப்போ வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கவி அப்படின்னு மாறி அவர் சொல்லும்போது அது வந்து கவி வந்து என்னன்னா சமயம், கல்வி இதெல்லாம் சேர்ந்து அவர் இப்போ அதனால தான் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் கவின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் சமயத்துக்கு, கல்விக்கு, பொருளாதாரம் நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து உறுதுணையாக இருக்கார். அதே மாதிரி எங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் அவர் நிறைய உறுதுணையாக இருக்கார் அவங்க எல்லா வகையிலும். ஏன்னா அவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். என்னையே இந்த கலைத்துறைக்கு இழுத்து வந்தவரும் அவர் தான் ஒரு வகையில் வந்து. ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து நான் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்போர்ட்ஸ் செய்தி தான் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கலைத்துறை பற்றி எழுதணும்னு சொல்லும்போது எனக்கு யாரை ரிஃபர் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து நான் முதல் சந்தித்த ஆள் வந்து கவிமாறன். அவரை ப்ரிஃபீல்டில் அவர் ஆஃபீஸ் கீழே போயிட்டு அவரை மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய எனக்கு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு தான் கோசிப்பை எழுத ஆரம்பித்தேன். அவர் தான் முதல் கோசிப்பை அவர் தான் கொடுத்தாரு எனக்கு வந்து. ஒரு கலைஞரை பற்றி ஒரு காசிப் அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய காசிப் எழுதுனேன். அதுக்கு பிறகு வந்த காசிப்லாம் அவர் கொடுக்கல, நானே தேடிக்கிட்டது அதெல்லாம் வந்து. ஸோ எங்களுடைய பத்திரிகையாளர்கள் வாழ்க்கையிலும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு அது தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியாது. தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சில இருக்கலாம், தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அவர் வந்து தனக்கு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வேலையில் இந்த 35வது அவருடைய கலை பயணத்தை கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டே வந்து அப்புறம் வீடியோவில் பார்த்தா நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. நான் பார்த்துட்டே தான் வந்தேன் லைஃப்பை. நிறைய விஷயம் உமாகாந்தன் கூட நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அவங்க சொல்லியிருந்தாங்க, சொர்ணபர் சொல்லியிருந்தாங்க அந்த பக்தி படம் பற்றி. ஸோ மலேசியா இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணுறேன். மலேசியாவில் நிறைய வெளிநாட்டு கலைஞர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி படைக்கும் போது எஸ்பி பாலா வந்து நேரடியாக பாராட்டின முதல் அறிவிப்பாளராக இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் எஸ்பி பாலா சார் வந்து அவர் நிகழ்ச்சிக்காக வரல, அவர் நிகழ்ச்சி பார்க்க வந்திருந்தாரு. கீழே உட்காந்துருந்தாரு. அவருக்கு அடுத்த ஒரு நாட்களுக்கு அடுத்து நான் அங்கே உட்காந்துருந்தேன். அந்த நிகழ்ச்சியை அவர் அவ்வளோ ரசித்து பார்த்தாரு. இவரோட அறிவிப்பு வந்து மேடைக்கு ஏறினோடனே மைக்கை வாங்கி அவர் வந்து சொன்னார், நான் மலேசியாவில் பார்த்த முதல் இவ்வளோ சிறப்பாக பண்ணக்கூடிய அறிவிப்பாளர். இது வந்து அன்றைக்கி ஒரு 14-15 வருஷம் முன்னுக்கு உள்ளது சம்பவம் வந்து. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து மலேசியன் கலைஞர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டிலேருந்து வர கலைஞர்கள் மத்தியிலும் அவர் ரொம்ப பிரபலம். அவர் ஏழாமன் இன்டர்வியூ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதான் வந்து அதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். அதான் வந்து அதெல்லாம் ஒரு காத்தோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே எடுத்த அந்த விஷயம் பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது இந்த 35வது வருஷம் கொண்டாட்டம் வந்து ஒரு ரொம்ப சரியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமேல இல்லை கரெக்டாக தான் சார் பேசுறீங்க, 2 நிமிஷம் கரெக்டாக பேசுறீங்க. ஓகே, ஒரு படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் சொல்லியிருந்தோம். அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் நடிச்சிருக்காரு, யாரோட படம்? யாரோட படமா எனக்கு தெரியல. நிறைய படம் இப்போ வாரம் படம் வரும் நியூஸ்ல. இது ஒரு மாதிரியா சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல மாறலாண்டு அப்புறமா ஒரு நெருப்பான கேள்வி இருக்கு, அப்புறமா நான் கேட்கிறேன். நெருப்பான கேள்விதான் ஆல்ரெடி சோக்கால கேட்டுட்டீங்களே. சரி, ஓகே. அந்த படத்துல குழுவில் கூப்பிடலாமா? ஆமா, அவங்கள நம்ம கூப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம கவிமாறன் அவர் நடிச்ச ஒரு மலேசிய திரைப்படம் தான் இந்த வருடம் வெளிவர போகுது. அதனுடைய போஸ்டர் ரிலீஸ் தான் வந்து இப்போ பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் சில பேரை வந்து மேடைக்கு கூப்பிடுறேன். நெகிரி சிம்பிளான் தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப்லேருந்து மிஸ்டர் ஹேமநாதன், மிஸ்டர் விக்கி, மிஸ்டர் ஸ்டீபன், யூனிக் ஆர்ட்ஸ் கிளாசிக்கல் கல்ச்சர் அகாடமி சிரம்பான்லேருந்து மிஸ்டர் அபிஷேக். ஸோ இவர்களோடு மிஸ்டர் ஷாம் பிரசாத், YB டத்தூர் ரவி, விவேக கலைஞர் பெஞ்சி, தொழிலதிபர் மிஸ்டர் பழனி, டைரக்டர் சதீஷ் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றேன். கரெக்டாக படிச்சிட்டீங்க எல்லாரும். வாங்க, அவங்க எல்லாரும் பலத்தை எடுத்து கொடுங்க. வெரி குட். எல்லாம் ரொம்ப பிரியாணி சாப்பிடுறீங்க போல இருக்கு. சரி, இவங்களோடு சேர்ந்து நம்ம மிஸ்டர் உமாகாந்தன் இருக்காரு, அவரையும் கூப்பிட்டுலாம். மிஸ்டர் உமாகாந்தன் அவரை வச்சு படம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. நீங்களும் வாங்க மேல, நீங்க எல்லாம் இல்லையா? சரி, இயக்குனர் சதீஷ் அண்ட் டீம், உங்க டீமும் மேடைக்கு வாங்க. ஸோ இவங்களுடைய படம் தான்.
ஓகே, எல்லாரும் மேடைக்கு வந்துட்டாங்களா? அக்கா வந்திருக்காரு. அக்கோ வாங்க வாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வாங்க. போட்டோ அங்க பக்கத்துல எடுப்பாங்க, வாங்க. ஃபேமிலியோட ஜாயின் பண்ணாங்க. சுசிலா அக்கா வாங்க ப்ளீஸ். ஆர்டிஸ்ட் ஃபேமிலி நீங்களும் வந்திருக்கீங்க. ஷீலா பிரவீனா அக்கா ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். சோ இந்த சதீஷ் தான் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர். சோ 26 வயது தான் அவருக்கு. ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. சோ நம்ம சதீஷ்க்கு ஒரு படத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம கவி மாறனை வச்சு 26 வயசுல படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர். சரி, அந்த படத்தினுடைய போஸ்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கூடிய விரைவில் டைட்டிலும் ரிலீஸ் ஆக போகுது. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுட்டா போச்சு. ரொம்ப பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு. ஓகே, கவுண்ட் பண்ணுவோம். From the count of 1 to 3, are ready? 1 to 3 போமா, 3 to 1 போமா. மேல இருந்து கீழ 3 to 1 போலாம். 3 to 1. From எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, டீம் எல்லாம் ரெடி. ஓகே, துணியை பிடிச்சிங்க, டைட்டா பிடிச்சிங்க துணியை. ஓகே, கவுண்ட் முடியறதுக்கு யாராச்சும் திறந்தீங்க. ஓகே, from the count of 3, 2, 1 and here we go. இயக்குனர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 60 வினாடிக்கு கட்டுது. அதாவது நம்ம கவிமாறனை வச்சு நீங்க இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண காரணம் என்ன? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முக்கியமாக நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னா அண்ணனுக்கு தான். நம்ம அண்ணன்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு கதையை சொன்னேன். அண்ணன் பிடிச்சிருந்துச்சு. தென் இது நடந்தது. இங்கே இருக்கிறதும் எனக்கு நர்வஸாக இருக்குது. இவ்வளோ பெரிய க்ரௌடு. அப்புறம் உங்களோட டத்தோஸ் எங்கள் ஷோ அஞ்சு அண்ணன் ஒரு கலைஞர்கள் இருந்தும் அகோனமாக இருக்காங்க. இந்த மேடையில் வந்து நிற்கிறதுக்கு எனக்கு வந்து 26 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து நின்றுருக்கேன். பட் இதில் வந்து இந்த டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டில் வந்து கைமாறன் 05 டைட்டில் இல்லை. இது அண்ணனுக்கு ஒரு 5வது படமாக இருக்கும், ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும். ஓகே, இது கூட சீக்கிரத்தில் இதை ரிலீஸ் பண்ணோம். ஓகே, அதில் வேலைகள் போயிட்டு இருக்கு. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சார் என்ன பிசினஸ் இல்லைக்கா. ஓகே, இருக்கும், கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கும். ஓகே, என்னன்னா வந்து டைட்டில் வந்து கிளைன்ல வந்து அங்கோலா பஜார்ல வந்து நாங்கள் வந்து ஒரு லான்ச்சிங் செய்வேன். கண்டிப்பாக இங்கே உள்ள மக்களுங்க இல்லை அங்கே இருக்கிற மக்களுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, அனைவரும் அங்கே வாங்க கிளைண்ட்டு. ஓகேயா, இந்த படத்தோட டைட்டில் அங்கே லான்ச் பண்ணுவேன். ஓகேயா, இப்போதைக்கு கவிமாறன் 05 தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது வந்து எனக்கு போதும். ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி, அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மேடையில் வந்து நடக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிறப்பு செய்யறதுக்கும் இந்த மேடையை நம்ம வந்து பயன்படுத்த போறோம். ஸோ ஒரு குரூப் பிக்சருக்கு அப்புறம் இந்த மேடையில பாடுறதுக்காக வராங்க கோமலா. கோமலா, நீ எங்கெல்லாம் இருக்க? கோமலா இங்க பாத்தீங்கன்னா இல்லையா, இப்படி வாங்க. இங்க அவங்க இல்லையா கோமலா? நான் அவங்க அவங்க தான் கோமலா. அங்க இருக்க 16 வயசு கோமலா. 16 வயசு. நீங்க எந்த ஸ்கூலு? இவங்க வந்து வேளாங்க. உங்களுக்கு வண்டர் ஸ்வீட் சென்னை. என் ஸ்கூல் பக்கத்துல தான் படிக்கிறீங்க நினைக்கிறேன். நம்ம ஸ்கூல் பக்கத்துல வாங்க. நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா? காலையில் நாசினிமா வருவேன். அப்ப அந்த கடை அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, பாம்பே பஜார் இன்று தொடங்கி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி வரைக்கும் வந்து நடைபெற போகுது. இன்னைக்கு கண்டிப்பா அங்க உட்கார்ந்துருவங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ரஷ்ஷிங்கா இருக்கும் போல. அதனால நாளைக்கு கூட நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம். யாரும் உங்களை ஏச போறது கிடையாது. சரி, மேடை ஏறின அனைவரும் அப்படியே இருக்கையில் அமர்ந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மேடையில வந்து சிறப்பிக்கும் அங்கமும் வந்து நடைபெற போகுது. அப்ப வந்து நம்ம ஒருத்தர அந்த மேடையில கூப்பிட போறோம். சரி, அடுத்ததா வந்து இந்த மேடையில பாடுறதுக்காக நம்ம கோமலா ரெடியா இருக்காங்க. கோமலாக்கு என்ன மைக் கொடுக்கலாம் சொல்லுங்க. இந்த மைக் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறீங்களா கோமலா? ஹலோ,
ஓ ஏன் குரல் சத்தமா இருக்கான் பாலா. சரி ஓகே, அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்களா? ஓகே. கோமலா, ஆல் தி பெஸ்ட். நீங்க பாடுற பாட்டுல மாறன் நாட்கள் எந்திரிச்சு ஆடணும். நாங்க அதை பார்க்கணும், ரசிக்கணும். கமான். ஆல் தி பெஸ்ட் டு யூ. நீங்க மேலும் மேலும் வளரணும். 16 வயசு தான், மீண்டும் ஒரு பலத்தை கைத்தறியில் கூட. தேங்க்யூ சார். ஓகே, இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா பாலா, நம்ம கவிமாறனுக்கு வந்து சில பேர் வந்து இந்த பக்கம் இருக்கீங்க, இங்க இருக்கீங்களா? ஓகே, இந்த மேடையில வந்து சிறப்பு செய்ய போறாங்க. சோ அந்த வகையில நம்ம இப்ப அவங்க எல்லாரையும் வந்து இந்த மேடைக்கு வந்து கூப்பிட போறோம். சோ முதல்ல வந்து யாரை கூப்பிட போறோம்னா, நிதிரி சந்திரான் தமிழ் ஆர்டிஸ்ட் குரூப்ல இருந்து மிஸ்டர் ஹேமநாதன், மிஸ்டர் ஜீவன் அவர்களை கூப்பிடுறோம். அவர்களை தொடர்ந்து யூனிக் ஆர்ட்ஸ் கிளாசிக்கல் கல்ச்சர் அகாடமி சிறப்பானது மிஸ்டர் அபிஷேக். சோ இவங்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். சரி, இன்றைய மன்னன் மிஸ்டர் கவிமாறன், நீங்களும் மேல வந்துருக்காங்க. எஸ், இந்த நேரத்தில் நீங்களாம் ஒரு விசில் அடிச்சிருக்கணும். எனக்கு தெரியும் நீங்களாம் விசில் அடிக்கிறேன். ஓ சூப்பர், சொன்ன உடனே அடிச்சிட்டீங்க. தொடர்ந்து இவர்கள் திரு கவிமாறன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். ரொம்ப அபிஷேகம் நான் பேச மாட்டேன். லெட்ஸ் செலிப்ரேட் திஸ். வாங்க எல்லாம் நல்லா பலத்தை கேட்கறீங்க, ஷேர் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. எத்தனை நேரம் அவர் உங்களை சந்தோஷப்படுத்திருக்காரு, நீங்க அவர் சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் மாணவர்களே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சத்தம் பத்தது, ladies and gentlemen. Yes, this is what I like. சரி, இவர்களை தொடர்ந்து எங்களுடைய எஸ்பி சரவணன் அவர்களும் இவருக்கு வந்து மரியாதை செலுத்த போறாரு. அவர்களே நம்ம கூப்பிடலாம். வாங்க சராசு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் சொல்லுங்க. உங்க காசிப் வலையில் சிக்கின வராது நானும் கூட. அதுக்கு ஒரு அடித்தளமா மாறி இருக்காது பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. அதுக்குள்ளே உடனே எப்படி மீண்டும் ஒரு பலத்தை கேட்டு கை தட்டுறது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். நல்லா இருக்கும். சரவணனை தொடர்ந்து மிஸ்டர் குருசாமி அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். ஸோ அவரை வந்து நம்ம கவிமாறனுக்கு வந்து மரியாதை செலுத்த போறாரு. வாங்க ஒரு வாங்க குறுகிய நேரம் தான் இருக்கு. சரி, தொடர்ந்து டாக்டர் ஷாம் பிரசாத் மற்றும் ஒய்வி டாக்டர் ரவி அவர்களை மரியாதை செலுத்துவதற்காக மேடை கலைக்கின்றோம். ஓகே, சாருக்கு சிறப்பு செய்வதற்கு எல்லாரும் இருக்கீங்களா? ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? அப்பலகி அப்பலகி. ஓகே, எல்லாம் என்ஜாய் இருக்கீங்களா? ஓகே, செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் இந்த சவுண்டே காணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ உங்களுக்கு சொன்னா அவர்களே என்ன வேற லெவலில் சொன்னீங்க. ஆல் இன் ஆல் மல்டி டேலண்டட். ஒரு கலைஞனாயிட்டா எல்லாத்தையும் செய்யணும் இல்லையா? அதனால நல்லா செய்றீங்க ஸ்வர்ணா. என்ன பண்றது, பேசி பழக்கமாயிருச்சு. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுங்க பாருங்க. சரி, இதனை தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து டான்ஸ் ஒன்று இருக்க போகுது. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்கும் இருக்க போகுது. ஸோ யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. குயிக்கா ஒரு கேக் கட்டிங் இருக்கு, அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. இருந்து பார்த்து நீங்க சிறப்பிச்சுட்டு தான் போகணும். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். கமான் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். விசில் அடிச்சு கவிமாறனின் 35 வருட கலை பயணத்துல ஸோ அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மேடையில வந்து மரியாதை செலுத்துனீங்க. ஸோ அந்த வகையில எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் அப்படியே இருக்கையில அமர்ந்துடுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான டான்ஸோட டான்சர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்களே மேடைக்கு கூப்பிடலாம். டான்சர்ஸ் யாராச்சும் உங்க டீம்
கலர் கலரா வரீங்க இன்னைக்கு. பச்சை, ப்ளூ கலர், நைஸ் கலர். ஒரே சைஸ்ல இருக்காங்க பாருங்க. சிப்ளிங்ஸ் எனக்கு. Come on, music. தேங்க்யூ கேடி டான்சர்ஸ். வீட்டுக்கு போகிறதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு செம்மையா ஆட்டம் போடுறீங்க. மாறன் என்ன பத்தி பேசிட்டு நம்ம தான் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி நினைப்பாங்க எல்லாரும் பேசுறீங்க, ஐயோ அவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்க குரலை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ப்ளீஸ் கம் upon the stage. மாறன் அண்ணா அவருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க. இது உங்களுக்காக the one and only கவி மாறன் on the stage. சத்தம் பத்தல லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கம் ஆன். இது நான் லைக் பண்ணுங்க. இப்பதான் அந்த மைக்குக்கு ஒரு உயிரோட்டம் வரப்போகுது நீங்க பேசும்போது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதூர்மதாய பிரஜதாம் மதரக்ஷாய நமः. அப்பலகி வாழ்க்கையில மகிழ்ச்சி ரொம்ப முக்கியங்க. நம்ம என்னமோ எங்க வேணாலும் போலாம், ஆனா மகிழ்ச்சி மட்டும் இல்லைன்னு சொன்னா வாழ்ந்ததற்கான அர்த்தமே கிடையாது. சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் முன்னு இருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு துயரத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா சிரிச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க. நீங்க வேணுமா ட்ரை பண்ணுங்க, உங்க வீட்டு கண்ணாடியில போயிட்டு நல்லா சிரிச்சு பாருங்க, அவ்வளவு அழகா இருப்பீங்க. ஆனா நம்ம சிரிக்கத்தான் மறந்து விட்டோம். சிரிச்சு சிரிச்சு பழகுங்க, ஆனா சிரிப்பா சிரிக்க அளவுக்கு நடத்தப்படாது.
சிரிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அப்புறம் நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க. ஆனால் சிரித்து வாழுங்கள், சிரிக்க வாழ்ந்துடாதீர்கள் என்று புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த 35ஆம் ஆண்டு இசை பயணத்தை, கலை பயணத்தை தொடங்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. பினாங்களை வந்து மரியாதைக்குரிய திரு சிவமணி அவர்கள், தி லெஜண்ட் ஹரிஹரன் பாடகர் மற்றும் டத்தோஸ்ரீ எம் சரவணன் ஐயா அவர்கள் இவங்களோட இணைஞ்சு எனக்கு ஒரு விருது கொடுக்கணும். எத்தனை வருஷம் உங்களுடைய கலை பயணம் சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையிலிருந்து 6 வயசுலேயே மைக்கு பிடிச்சு பாட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் கணக்கு பண்ணா கணக்கு வராது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, இசைக்குழுவோடு நான் பாடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு இருக்கும் நான் பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரிமாணத்தையா கொண்டு வந்தேன். நான் சாதாரணமா வரலங்க. நான் என்னுடைய அண்மையில வந்த ஷோகா பக்காவா பிஜிடபிள்யூ அவர்களே, நம்ம நிகழ்ச்சி என்னது? ஷோகா பக்கா, ஜோகா சோகா பக்கா, ஜோகா ஷோகா பக்கா. அதை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஒரு 25% சொல்லியிருப்பேன். சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, இதெல்லாம் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பல பட்டு கூட ஒரு விருதுல பாரு கலந்துனாச்சு. ஆக இந்த மேடை எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கார். ஒரே ஒரு விஷயம் தாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னா தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. அதுல நிறைய தோல்விகள் வரலாம், வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய இந்த இலக்கை நான் நடந்தே தீர்வேன்னு போயிட்டே இருங்க. நீங்கள் நினைச்ச அந்த விஷயத்தை ஆண்டவன் ஒரு நாள் நிச்சயம் கொடுப்பான். எதுவாக நீ எண்ணுகிறாயோ அதுவாக நீ ஆவாய். பகவத்கீதையில பகவான் சொல்றார். அந்த பகவான் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் லேட் ஆனாலும் கிடைக்கும். எனக்கெல்லாம் உங்களுக்கு தூரத்துக்கு நான் கிடைச்சது. இது நான் நினைச்சது. நான் வந்து 15-16 வயசுல ஒரு கேசட்ல என்னுடைய படத்தை எடுத்து ஒட்டி, இது என்னோட கேசட், நான் பாடின ஆல்பம் 16 வயசுல கனவு கண்டவன். ஒரு வீடியோ கேசட்ல என் போட்டோ ஒட்டி, இது என் வீடியோ, இந்த வீடியோல நான் நடிச்சிருக்கிறேன், இந்த படத்துல நான் கனவு கண்டவன். அந்த கனவு தான் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறையாகிறது. என்ன ஒண்ணு, நான் வானொலியில பேசுறதுக்கு 28 வயசாச்சு. அதை கடந்து 24 ஆண்டு ஆயிடுச்சு. இப்ப நான் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கிறேன். உமாகாந்தன் சொன்னாரு, எல்லாம் சொன்னாங்க அரசியலுக்கு வர முடியுமான்னு. அரசியலுக்கு வருவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறேன். ஆன்மீகத்தின் வழியாக என்ன பிள்ளைகளுக்கு சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லணுங்கிறதுக்காக தான் என்னுடைய பாதையை கொஞ்சம் மாத்தினாலும் கலையை நான் மறக்க மாட்டேன். கலையோடு நான் போயிட்டு இருக்கிறேன். நானும் பெஞ்சியும் அவர்களும் சேர்ந்து நான் செய்த ஒரு படம் கருப்பையா அப்படிங்கிற ஒரு படம் அநேகமாக இந்த வருடம் வரக்கூடிய வாய்ப்பு. ஒரு குடும்ப கதை, ஒரு நல்ல கதைங்க, ஒரு நல்ல குடும்ப கதை. வாய்விட்டு சிரிக்கலாம், நல்ல விஷயங்களை உணரலாம். அந்த மாதிரியான ஒரு படமும் அநேகமா வரப்போகுது. தேதி உள்ள கணக்கில் எங்களுக்கு மீனாசில இருந்து வந்துட்டா அந்த படம் வந்த பிறகு பாருங்க. இந்த நாட்டில் நிறைய கலைஞர்கள் திரைப்படம் எடுத்து பார்க்க முடியாம, ரசிகர்கள் பார்க்காம நிறைய பேர் மனம் வருந்திருக்கிறாங்க. தயவு செய்து உள்ளூர் ஆர்டிஸ்டுகளுக்கு, உள்ளூர் படைப்பாளிகளுக்கு உதவு கட்ட பாருங்க. இங்க பொம்பை பசார் நிறைய மலேசிய தொழிலதிபர்களுக்கு வந்து வியாபாரம் பண்றாங்க. மலேசிய தொழிலதிபர்கள் வியாபாரம் பண்றாங்க. இங்க நிறைய இளம் தொழிலதிபர்கள் வியாபாரம் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது வாங்குங்க. அப்பதான் இந்த நாட்டில் நம்ம செம்மையா வாழ முடியும். இல்லைன்னா இன்னும் 10, 15, 20, 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொருத்த கையிலேயே நம்ம ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா மாறிடும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. மலேசியாவுடைய தமிழர்கள், மலேசியர்கள் சிறந்தவர்கள், படிப்பாளிகள், பண்புள்ளவர்கள், வர்த்தகத்தில் மிகுந்தவர்கள் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கணும். அறிஞர் அண்ணா சொல்லுவாராம், எனக்கெல்லாம் தமிழர்கள் வந்து வாழ்ந்தார்களான்னு தெரியாது, ஆனா மலேசியால வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாராம். மலேசியால வாழ்ந்தது மட்டுமல்ல, சரித்திரம் படித்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கதான் நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கும் நான் முதலில் எடுத்த செந்தில்வேல் திரைப்படம் முதல்ல அரியோடு படப்பிடிப்பு நடந்தது இந்த நிகழ்ச்சி தான். அதே மாதிரி மகம் பரணி அவர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் வி.எஸ். மோகன் அவர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார் மகாவுல. அதே மாதிரி எனக்கு முதல்ல ஒரு அரசாங்க விருது PMC கிடைச்சதுன்னா அது இந்த மாநிலம் தான், இந்த மண்ணு தான். எம்.டி. முத்து அவர்கள் வழங்கியது. அதற்கு உங்களவர்கள் தான் நிறைய உதவி செய்தார்.
நான் முதல்ல ஒரு தரகணி வாகனம் அப்படின்னு சொன்னால அதுவும் இந்த நெகிரி செமினார் தான். இப்படி எல்லாமே எனக்கு இந்த இடமாவே நல்ல நண்பர்கள். அதனாலதான் நாங்க எதை செய்தாலும் முதல்ல நெகிரி செமினார்ல செய்வோம், அதுக்கப்புறம் மற்ற இடத்த பார்த்துக்கணும் சொல்றோம். நிகழ்ச்சி செய்தாலும் இங்கதான், பொங்கல் செய்தாலும் இங்கதான், எதை செய்தாலும் முதல்ல நெகிரியில முதல்ல தொட்டு, ஒருவேளை என்னால் எனக்கு எதுவும் இந்த தொட்டக்குறை கொண்ட சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏதோ இருக்கு. ஆக வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இவ்வளவுதான் வந்திருக்கேன்னு நல்லா பாக்குறதே இல்லை, மனசார வந்தீங்க பார்த்தீங்களா. அதான் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்கு அனைவரைய லீவுக்கு எல்லாம் புறப்படுறாங்க. அப்படியே நீங்க வந்திருக்கிறீங்க. என்னை மதித்து தயாரிப்பாளர் நடிகர் பெஞ்சி அவர்கள், அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும், ஒரு படத்தை கைத்து கொடுத்தாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்டில் ஒரு கலைஞருக்கு விழா எடுக்கிறதுங்கிறது யாரும் இல்லப்ப நாம தான் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இல்லைன்னா இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்காரு. அதனாலதான் சொல்லுவேன் நான், அப்பளைக்கு என்ஜாய் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் உள்ள சொல்லுவாங்க இது மாறன் சொன்னதில்லை, அது போது எனக்கு அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை என்னை ஞாபகப்படுத்தும். நாமெல்லாம் இருக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை தொட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா நம்ம மறந்துடுவாங்க. மாறன் வாழ்ந்தாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேண்டும். இது நம்ம கே. மோகன் அவர்கள் மற்றும் மண்ணின் மைந்தன் குமார் அவர்களும் ரொம்ப எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பணத்தை கைத்து கொடுத்துருக்கேன். எனக்காக செய்யணும் அவங்களுக்கு அவசியமே இல்லைங்க. எனக்கு செய்யணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. எதுக்கு எனக்கு செய்யணும்? ஒரு கலைஞனுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு பார்த்தீங்களா. ரொம்ப நன்றி உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்னவங்களுக்கும் பிஜிடபிள்யூ உங்களுக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நான் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இது எனக்கு வந்த ஆசை. நான் ஒண்ணு செய்யணும், இதே மாதிரி சின்னதா செய்து அந்தந்த ஸ்டேட் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அந்தந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து, இந்த விஷயத்த ஏதாவது கலைஞர்கள் வாங்குறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடிய கையில் உள்ளவர்கள் அப்படிங்கறதெல்லாம் காட்டணும். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தம்பி சதீஷ் அவர்கள் புது இளைஞர், நல்ல படம் எடுக்கக்கூடியவர். அவர் ஒரு வாய்ப்பு கேட்டாரு, அந்த வாய்ப்பு தான் இந்த கவிமாறன் 05. இது டைட்டில் இல்ல, இந்த படத்துடைய கதையே வேற. நான் ஏன் இந்த தாடி வளர்த்தேன் அப்படின்னா, ஒரு இளைஞர் 15 ஆண்டுகளாக காணாம போயிட்டான். அவன் காணாம போனதுக்கு என்ன காரணம்? அரசியல்வாதி காரணமா, மக்கள் காரணமா, கலைஞர்கள் காரணமா, வீட்டில் உள்ளவங்க காரணமா? ஒருத்தன் வீட்டு விட்டு போடுறான்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கறது அந்த படத்துல சொல்லியிருக்கிறேன். அந்த படம் வந்த பிறகு நிச்சயம் பாருங்க, ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டு விட்டு ஏன் ஓடுறான்றத நீங்க சிறப்பாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. எனக்கு அப்படி இல்லை, என் மனைவி வந்திருக்காங்க, என் பிள்ளைங்க, என் மாமியார் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு ஹாய் காட்டுங்க. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், கேமரா மட்டும் திரும்ப கூடாதுன்னு யார்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, கேமரா திருப்பி வருங்க. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பு. மாறன் இன்னைக்கு உங்களுக்காக குமார் மணிமேந்தன் மலேசியால இருந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. குமார் ப்ளீஸ் மேல வாங்க. குமார், ரொம்ப நேரம் கேமராவோட சுத்திட்டு இருந்தீங்க. சரி, மண்ணின் மைந்தன் மலேசியாவுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய 35 வருஷ கலைப்பயண விழாவுக்காக இங்கதான் கொடுக்கணும் ரெடி பண்ணிருக்காரு. சரி, இந்த மேடையில நம்மளுடைய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, சோ அவங்களையும் இந்த மேடை கலைக்கின்றேன். மிஸ்டர் அகு அண்ட் பானுமதி, பெஞ்சி, சுமாகாஞ்சன், சுசிலா மேடம் வந்திருக்காங்க. நீங்களும் மேடைக்கு வாங்க. சோ இந்த கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் வழங்க போறாங்க. கோமலா, நீங்களும் கொஞ்சம் மின்னுக்கு வந்துடலாமா? அப்படியே கொஞ்சம் மின்னுக்கு வந்துடலாம், ரொம்ப பின்னாடி இருக்கும், கொஞ்சம் மின்னுக்கு வரலாம். சதீஷ் ப்ளீஸ் கம் ஆன். யாராவது மிஸ் அவுட் பண்ணிருந்தா ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். கிஷன், நான் சம்பந்தமே முன்னிட்டு இருக்கவா நல்ல ஜெயின் பச்சை சட்டை வா. இப்படிலாம் சட்டை கலர்லாம் சொன்னா வருவீங்க நீங்க, வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நேரத்தை செலவிட்டு இங்க வந்த எல்லாத்துக்கும் நன்றி. கேவி மோகன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இது ஒரு கட்டளை, தயவு செஞ்சு நீங்க மேடைக்கு வாங்க.
வாங்க கேவி மோகன். தேங்க்யூ கேவி மோகன். சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? ரெடி? ஒரு கம்பாவான மியூசிக் கொடுங்க. கமான் ப்ளீஸ். சொர்ணா வாங்க சொர்ணா, உங்களும் சேர்ந்து இப்படி உட்காந்துருக்காங்க, எப்படி தூக்கி விடுமா? தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். உங்களுடைய அன்புக்கு எப்பொழுதும் நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். 35 வருடம் ஒரு கலைஞர் இந்த மேடையில வந்து இருக்காரு. இன்றைய நாளை வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த வகையில நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. காலையிலேருந்து இங்க இருந்த 3 days வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. இன்னைக்கு கடைசி நாள் கிடையாது, நாளைக்கும் நாளானைக்கும் இன்னும் 2 நாள் நடக்க போகுது பாம்பே பஜார். ஸோ கண்டிப்பா வாங்க, ஷாப்பிங் பண்றதுக்கு நிறையவே இருக்கு. புத்தாண்டு ஸ்பெஷலா நடந்துட்டு இருக்கு பாம்பே பஜார். முதல் நாள் எப்படி இருக்குன்னா, 3ஆவது நாள் என்ன நடக்குன்னு நினைச்சு பாருங்க. அது சொல்லுங்க, அப்படியே அடி தூள இருக்க போது. நாளைக்கும் நிறைய இருக்கு, ஜூபா பாங்க்ரா இருக்கு, அப்புறம் கலரிங் கான்டெஸ்ட் இருக்கு, ஃபேஷன் ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமா நடக்க போகுது நம்ம பிளாக் பாஸ்டருடைய ஃபினாலே நடக்க போகுது, டான்ஸ் பிளாக் பாஸ்டருடையது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சரி, ஓகே, போட்டோ செஷன்லாம் முடிச்சாச்சா? ஓகே, எல்லா குரூப்பா போட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு நீங்க மாறணுன்ற போட்டோ எடுக்கணும்னா மேடைக்கு வரலாம் ப்ளீஸ். இந்த மூமெண்ட் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. We welcome you on the stage. வருடம் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அந்த பயணத்தை பத்தி கண்டிப்பா ஒரு நாள்லயோ ஒரு இரவுலயோ ஒரு 2 மணி நேரத்துல பேசி முடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பேசிருக்கோம். நம்ம ஜோக்கர் பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னா மாறன் இப்போ ரீசனா இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அதுல நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் ஷேர் பண்ணிருப்பாரு. இன்று இந்த நிகழ்வுக்கு இங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. சிறப்பு வருகையாளர்கள், மதிப்பிற்குரியவர்கள், நண்பர்கள், ஊடக நண்பர்கள், கலைஞர்கள், உறவினர்கள், வேற யாரு, ஃப்ரெண்ட்ஸ், கோஹோஸ்ட், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நீங்க எல்லாரும் வந்தனாலதான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஆமா, சோ இந்த மேடை வந்து இத்தோட வந்து இந்த நிறைவு இங்க வந்து ஒரு நிறைவை அடைகிறது. நாளைக்கு நாளானிக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் இன்னைக்கு எங்களோட வந்து இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சுவர்ணா பஞ்சவர்ணம். உங்களுடைய பலத்த கரதோஷங்களோடு விடைபெறுவது நான் பாலகணபதி. தேங்க்யூ சோ மச். See you again tomorrow at Bombay Bazaar. Take care. Bye-bye. Good night.
வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவிமாறன் 25 வருட கலை பயணம் நிறைய நடந்தது இது வரைக்கும் இந்த லைஃப்பில் அந்த பார்த்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எப்போதும் சிங்கத்தின் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபேஸ்புக் லைஃப் பார்த்துட்ருக்கீங்க. இன்று வந்து நம்மளோட கவிமாறன் அவர்களுக்கு அரசியலில் ஒரு நாள் அமையும் சொல்லலாம். ஏன்னா 35 வருடக்கான கலைப்பயணம் இன்னைக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு பாராட்டு விழா அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வைகன் சிரம்பான் ஸ்கூலில். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியின் மைந்தர்கள் குமரன். பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நடிகர்களும் வந்திருக்கிறாங்க. அனைவருக்குமே சிங்கத்தின் மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம பிஜிடபிள்யூ இருக்கிறாரு. ஸோ இன்னும் யாராவது நீங்கள் பார்க்கணும் நம்ம லைஃப்பில் பார்க்கணும். எஸ்பி சரவணன் இந்த லைஃப்பை தான் பார்த்துட்டே வந்தேன். ஏன் இன்னும் 10 நாள் கழிச்சு எல்லாரும் Hello.